ஹல்லேலூயா. குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. மற்றும் ஒரு மேன்மையான உயிர்த்தெழுந்த நாளை ஆண்டவர் நமக்கு அருளியிருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்று, அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தவர் என்று மறுபடியும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆலயத்திற்கு சென்று அவருடைய மேன்மைகளை, மகத்துவங்களை, அவருடைய தனித்துவத்தை, அவருக்குள் இருக்கிற முழுமையை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு முன்பாக நாம் தியானத்திற்குள் சென்று விடலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 11 அதிகாரம் 33 ரோமருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரம் 33 தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! என்ன தெரியுங்க நமக்கு தேவனை குறித்து? எந்த அளவுக்கு தெரியும் நம்முடைய இயேசுப்பாவை குறித்து? எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்கள் ஆலயத்துக்கு போக வேண்டியதில்லைங்கிற மாதிரி, பைபிள் வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற மாதிரி. இன்று எத்தனையோ பேர் தங்களை விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களை பார்க்கிற போது ரொம்ப வருத்தமா இருக்குங்க. தோண்ட தோண்ட கிடைக்கிற பொக்கிஷங்களை போன்றது அவருக்குள்ளே இருக்கின்ற மேன்மையான புத்தி, ஞானம் எல்லாம். தேவனுடைய அறிவு, ஞானம், இவைகளின் ஆழம், அவருடைய ஐஸ்வர்யத்தின் அழகு, அவருடைய வல்லமையின் அளவெல்லாம் எவ்வளவு கம்பீரமானவைகள்! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவர் கொடுக்கின்ற முடிவுகள், அவர் செய்கின்ற அற்புதங்கள், அவர் எவ்விதத்திலெல்லாம் கிரியை செய்கிறார் என்பது அளவிடவே முடியாதவைகள். தேவனுடைய சன்னதியிலே நாம் காணப்படுகின்ற வேளையில நாம் தேவனுடைய மேன்மையை, மகத்துவங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் எந்த அளவீட்டிலே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். மேன்மையான தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் எந்த அளவுக்கு மேன்மையானவர்கள் என்பதை, எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிந்தால் தானே இந்த உலகத்திலே தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க முடியும். திக்கற்ற வாழ்க்கை போல வாழ்ந்தால் எப்படி? இதோ இழந்து போனவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? ஐயோ, என் தேவன் மேன்மையானவர் என்றால் அந்த மேன்மை உனக்குள்ளும் இருக்க வேண்டும் அல்லவா? என் தேவனுடைய ஐஸ்வர்யமும், ஞானமும், அறிவும், அதன் அளவுகள் எல்லாம் எவ்வளவு ஆழமாயிருக்கிறது என்றும் போது, தேவனை அறிந்திருக்கிறவர்கள் பெரிய காரியங்கள் செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல செய்ய வேண்டும் அல்லவா? தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது அருவருப்பான காரியங்களை செய்கிற அளவில் தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோமா? ஆலயத்திற்கு செல்லுங்கள், தேவாதி தேவனை ஆராதியுங்கள், தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள், முழங்காலில் நின்று ஜெபிப்பதை உங்கள் பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த உலக பிரகாரமாக நாம் வாழாமல், இந்த உலகத்தை காட்டிலும் அதிக உன்னதமான, யூகிக்கவே முடியாத தேவனுடைய வல்லமையை குறித்து சொல்லுகிற சாட்சிகளாய் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்னப்பட்டவைகள் எவ்வளவு ஆழமாயிருக்கின்றன! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிட முடியாதவை. அவருடைய வழிகளோ ஆராயப்படாதவைகள். அதாவது அவருடைய அடிச்சுவடுகள் நாம் எண்ணி பார்க்கவே முடியாது. அவர் நம்மை வழிநடத்துகிற விதமே அற்புதமானதா இருக்கும். இயேசுவின் அடிச்சுவடுகளின்படி நாம் நடக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற முடியாது. ஆபிரகாம் விசுவாசத்தினால் தான் எங்கே செல்கிறான் என்பது தெரியாவிட்டாலும் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து
தேவன் எதை தம்முடையதாக நினைத்தாரோ அழைத்தாரோ அந்த பட்டணத்தை அவன் தேடிப் போனான். நமக்கு எந்த நேரம் ஐயோ எனக்கு வீடு இல்லையே, ஒரு சின்ன வீடு கூட இல்லையே, இந்த உலகத்தில் எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியா? நான் போய் உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருப்பதைப் போல நான் இடத்தை ஆயத்தம் பண்ணி வந்து உங்களை அழைத்துக் கொண்டு செல்வேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? அவர் ஆயத்தப்படுத்துகிற வாசஸ்தலம் என்றால் நாம் இந்த பூலோகத்தில் வசிக்கிற பிளாட்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 100 வருஷ கேரண்டி என்று சொல்லுகிற கட்டடங்கள் என்று நினைக்கிறீர்களா? பூகம்பம் வந்தால் கூட அசையாது என்று சொல்லி கட்டடங்களை கட்டித்தருகிறார்கள். ஆனால் அவைகளில் கூட கேரண்டி இல்லாத நிலைமைதான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அற்புதமான கிரியைகளை நாம் காண வேண்டும் என்றால், அதாவது எந்த நேரமும் போய் சேர்த்துக்குள்ள போய் நம்ம எவ்வளவு தேடினாலும் அங்கே பொண்ணும் பொருளுமா கிடைக்கும்? பொன் வேண்டும் என்று நினைத்தால், அதாவது மேன்மையானவைகளை நாம் வேண்டும் என்று நினைத்தால் அவைகளுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல தானே நாம தேடி ஆகணும். ஞானம் வேண்டும் என்று நினைக்கிறவன் முட்டாள்களோடு இருந்து கொண்டே இருந்தால் அவன் எப்படி ஞானியாக்க முடியும்? தேவன், நம்முடைய தேவன் ஞான சம்பந்தர். அவருடைய வல்லமை, அவருடைய பலம் கம்பீரமானவை. அவர் தம்முடைய ஆவியினாலே நமக்கு அருளிச் செய்கிற பாச பந்தத்தோடு கூடிய அந்த ஆவிக்குரிய பலன், உடல் பலம் போதாதுங்க. அதாவது சிம்சோன் நமக்கு தெரியும் இல்லையா, அவன் உடல் பலத்தில் பயங்கரமானவன். சிம்சோன் அநேக வெற்றிகளை கண்டவன். ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை பட்டுன்னு அடிச்சு நொறுக்கி சத்துருக்கள் எல்லாம் முறியடித்து போட்டானவன். ஆனால் அது வெறும் சரீர பலத்தினால் அல்ல, தேவ ஆவியானவருடைய உதவினாலே. தேவன் தம்முடைய ஆவியினாலே அவனை அபிஷேகித்திருந்தார். ஆனால் தேவன் எப்பொழுது அவனை கைவிட்டு விட்டாரோ, அவனுக்கு அதே புஜம் இருந்தது, அதே சரீரம் இருந்தது, அதே பலன் இருந்தது என்று நினைத்தான். ஆனால் சத்துருக்களை எதிர்கொள்ளவே முடியாமல் சத்துருக்களின் கைகளிலே ஒரு பஃபூனை போல, விளையாட்டு பொருளை போலாக்கிவிட்டான். அந்த சத்துருக்கள் அவனுக்கு எதிராக வந்தபோது முறியடித்தான், தேவன் அவனோடு கூட இருந்தபோது. ஆனால் தேவன் அவனை கைவிட்டு விட்ட போதோ மேற்கொண்டு விடலாம் என்று நினைத்தானே தவிர, ஆனால் அவர்கள் அவனை மேற்கொண்டு அவன் கண்களையெல்லாம் பிடுங்கி சங்கிலிகளினாலே கட்டி ஏதோ ஒரு மிருகத்தைப் போல அவனை தங்கள் அடிமையாக்கினதை நாம் பார்க்கிறோம். நீ தேவனுடைய கரங்களுக்குள்ள இருந்தால் பலவானாயிருப்பாய். பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை குறித்து நான் பேசலங்க, ஆவிக்குரிய பலன், அந்த அபிஷேகத்தை குறித்து சொல்கிறேன். பேதுரு, யோவான் எல்லாம் மீன் பிடிக்கிறவர்கள், ரொம்ப படிக்காதவங்க. பேதுரு எல்லாம் அப்படிப்பட்டதான், நினைவில் வச்சுக்கோங்க. இயேசுவை அறியேன் என்று மறுதலித்தவன் தான். அதே நேரம் எப்பொழுது அவன் பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டானோ, தேவனிடத்திலிருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட போது, தைரியமாய் நின்று அவன் பிரசங்கித்த போது ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டன. இயேசுதான் ரட்சகர் என்ற அவனுடைய வார்த்தை இருதயங்களிலே ஈட்டியைப் போல பாய்ந்தது. அவள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், ஐயா, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே பேதுரு சொன்னபோது அதே நாளில் ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். நீங்க சாமானியர்கள் தான், நாம் எல்லோருமே சாமானியர்கள் தான். ஆனால் தேவனோ வல்லமை உள்ளவர். நாம் பலவீனர்கள், தேவனோ பலமுள்ளவர். நாம் இயலாதவர்கள், ஆனால் தேவனால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். எனவேதான் அவர் அறிந்திருக்கிறவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் வெற்றியாளர்களாயிருப்பார்கள். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த மேன்மையை அறிந்து கொள்வதற்கு, அவரோடு கூட இடைபடுவதற்கு எனக்கு நேரமே இல்லை என்று சொன்னால், நீ எப்படி ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்பட முடியும்? தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு செல்லுங்கள், தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுங்கள், தேவனிடத்திலே ஜெபித்து விண்ணப்பம் செய்யுங்கள், அவருடைய வார்த்தைகளை தியானித்து ஆராய்ந்து இன்னும் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அநேக சர்ச்சஸ்ல இந்த லென்ட் டேஸ் ஆசரிக்கிறாங்க. கிறிஸ்து சிலுவையின் பாடுகள் நாளென்று 40 நாட்கள் சிலுவையை குறித்து, அவருடைய அன்பை குறித்து தியானிக்கின்றார்கள்.
அது நல்லதுதான், நல்ல விஷயம். ஆனால் அதை ஏதோ ஒரு ஆச்சாரமாக செய்வதனாலே பிரயோஜனம் இல்லை. உண்மையான வல்லமையை குறித்து இந்த இயேசு என்னை எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார், எனக்காக எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார் என்பதை எந்த அளவுக்கு உணர்கிறாயோ அந்த அளவுக்கு அவருக்கு நன்றியோடு கூட இருப்பாய் என்பது உண்மையல்லவா? நன்றி இருதயத்தோடு கூட நீ வாழ்வாய் அல்லவா? அந்த அன்பை நீ பெற்றுக்கொள்ளும் போதுதான் அதே அன்பை பிறருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உனக்கு வரும் அல்லவா? இதெல்லாம் நடக்கணும்னா கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து ஏதோ வேலை செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தா, அல்லது வீட்டில் உட்காந்து சொந்த காரியங்கள் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா, அல்லது டிவிக்கு முன்னால் உட்காந்து அது இதுன்னு பார்த்துக்கிட்டு நேரத்தை போக்கிக்கிட்டு இருந்தா, நல்லா கவனி, தேவனுடைய வல்லமையை உன்னால் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்றால் ஏதோ படுத்து தூங்குறதுக்காக இல்லைங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறதற்காக. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் தேவ சந்நிதியிலே கழியுங்கள். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அப்படி செய்யுங்க. கால்வரி சர்ச் சென்னையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனைகள் உண்டு. காலை 8 மணி முதற்கொண்டு மாலை 3-4 மணி வரைக்கும் ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்கிறதற்காகவும் ஆலய காரியங்களை குறித்து, உரிய காரியங்களை குறித்து ஆயத்தமாவதற்கும் தேவன் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். நாள் முழுவதும் தேவ சந்நிதியிலே கழிக்கும் போது எவ்வளவு திருப்தியா இருக்கும் தெரியுமா? சரீரம் ஒருவேளை களைச்சு போயிடும், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்பட்டு விடுகிறது. சின்ன சின்ன சாக்கு போசு சொல்லி ஆலயத்தை தவிர்க்காதீங்க. குடும்பமா தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஆன்லைன்லேயே எல்லாம் வருதுன்னு திருப்திப்பட்டுக்காதீங்க. கூடுமான வரைக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே உட்கார்ந்து தேவனுடைய ஜனங்களோடு இணைந்து அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய தயவை, அவருடைய வழியை, அவருடைய ஆலோசனைகளை அறிந்து கொள்ளும்படியாக தேவ சந்நிதியிலே காணப்படுங்கள். அதோடு கூட ஒவ்வொருவரும் தேவனோடு தனிப்பட்ட விதத்திலே ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் ஐக்கியத்தோடு, பரிசுத்த இருதயத்தோடு, ஆண்டவரிடத்திலே உண்மையாய் ஜெபிக்கிறவர்களோடு கூட சேர்ந்து நீதியையும் அன்பையும் விசுவாசத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள், தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுங்கள். எங்க சர்ச்சில் சரியான ஜெபம் இல்லை, சரியான வார்த்தை இல்லை, அவர் சரியான மேய்ப்பனே இல்லை அப்படின்னு அநேகர் குறை சொல்லிக் கொண்டிருப்பதை காட்டிலும் கவனிங்க. தேவனே, என்னுடைய ஆலயத்தில் என்னை கொண்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்கன்னு ஏன் ஜெபிக்கக்கூடாது? அல்லது ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அவரை உண்மையாய் ஆராதிக்கிற ஆலயங்கள், சர்ச்சஸ் எத்தனையோ இருக்கிறது அல்லவா? ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஒரு பிரத்யேகமான ஆவிக்குரிய பிரகாரமான வழிநடத்துதலை உங்களுக்கு காண்பிக்கிற ஆலயத்தை தேவன் உங்களுக்கு அருளிச் செய்வார். அநேகர் சொல்ல கேட்டிருக்க, எங்களுக்காகத்தான் தேவன் அந்த ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், எங்களுக்காகத்தான் அந்த மேய்ப்பனை தந்திருக்கிறார். எஸ், உன்னுடைய விருப்பத்தை நிவர்த்தி செய்யக்கூடியவர் நம் ஆண்டவர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஓடி ஓடி நாட வேண்டும், தேடி தேடி செல்ல வேண்டும். என் தேவனுடைய மகத்துவம் என்ன, என் தேவனுடைய அன்பு, அவருடைய நோக்கம் எவ்வளவு பெரியவைகள், அவருடைய வழிகள் எப்படி ஆராயப்படாதவைகளாயிருக்கின்றன, அவருடைய நியாய தீர்ப்புகள் எவ்வளவு அற்புதமானவைகள், அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகளும் ஆராயப்பட முடியாதவைகள். கவனிங்க, 34வது வசனம். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன் யார்? ஆண்டவருடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். அவருடைய சிந்தையை நாம் அறிந்து கொள்வது என்பது மனுஷனுக்கு முடியாத காரியமில்லை. அதாவதுங்க, ஒரு மனிதனோடு கூட நாம் எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த மனிதனை நாம் தெரிந்து கொள்வோம். அவருடைய விருப்பு வெறுப்புகள் என்னென்ன என்று கொஞ்சமாவது அவரை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியும். அதை எந்த அளவுக்கு நீ தேவனோடு இருக்கிறாயோ அப்பொழுது அவருடைய மேன்மை, அவருக்கு விருப்பமானவை, விருப்பமில்லாதவைகளை அறிய, தேவனோடு கூட சகவாசம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனுதின தியானம் என்பது மாத்திரம் உங்களுக்கு போதவே போதாது. எனவே ஆலயத்திற்கும் செல்ல வேண்டும், தேவ வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானால் கால்வரி சர்ச்சினுடைய ஆராதனை 12 o'clock லைவில் தரவிருக்கிறோம். ஆலயத்திற்கு போய் வந்து இந்த தேவ செய்தியும் கூட கேளுங்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உடைய ஞானம் அறிவெல்லாம் எவ்வளவு ஆழமாயிருக்கிறது. உடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கும் உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்வதற்கும் ஆலயத்திற்கு சென்னுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கும் எங்களுக்கு கிருபை அருளுங்க ராஜா. பரிசுத்த வேதாகமத்தை படித்து தியானித்து உம்முடைய சத்தியத்தை எல்லாம் நாங்கள் உணர்ந்து கொண்டு உமக்கு பிரியமானவர்களாய் வாழ்வதற்கும் உடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாவதற்கும்
தினதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒருவருக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜை டெக்ஸ்ட் மூலமாக அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுக்கு சித்தமாக மறுபடியும் நாளை இதே நேரத்தில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. நன்றி.